குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நமஹ. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது 4வது பதிவு. 3வது பதிவில் மனிதனின் மரணத்தின் போது ஆன்மாவின் நிலை என்ன என்று பார்த்தோம். இப்போது மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு ஆன்மாவின் நிலை என்ன, மரணத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய சடங்குகளின் தாற்பயங்கள் என்ன என்பது பற்றி பார்ப்போம். மரணத்தின் போது எல்லா நாடிகளும் ஒடுங்கி எல்லா வாயுக்களும் தத்தம் பணியை நிறுத்திய நிலையிலே ஜீவன் என்ற நாடி மனித சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது புறநினைவுகள் அகன்று அகநினைவு மட்டுமே அந்த மனிதனுக்கு இருக்கின்ற நிலையிலே மரணப்படுக்கையிலே கிடத்தப்பட்டிருக்கின்ற அந்த மனிதனுடைய ஜீவாத்மாவோடு பரமாத்மா உரையாடுகிறது. அந்த உரையாடல் முடிந்த பிறகு ஜீவாத்மா அந்த சரீரத்தை விட்டு வெளியேறி விடுகிறது. அந்த சரீரத்திலிருந்து வெளியேறி அது வாழ்ந்த பகுதியிலே 16 நாட்கள் இருந்துவிட்டு உழவி கொண்டிருந்து விட்டு கர்ம கைங்கரியம் நடக்கின்ற போது அது விடை பெற்று கொண்டு ஆன்ம உலகம் சென்று விடுகிறது. சரி, சரீரத்திலிருந்து வெளியேறிய ஆன்மா அந்த சரீரத்தின் தலைமாட்டிலே நின்று கொண்டிருக்கும். சரீரத்தை சுற்றி சுற்றி வரும். அந்த சரீரத்திற்குள் புகுவதற்கு முயலும், ஆனால் இயலாது. ஆன்மா சரீரத்திலிருந்து வெளியேறியதும் சரீரம் சில்லிட்டு விடுகிறது. அதற்கு சவம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவரவர்களுக்கு கிடைத்ததை, நகைகளை, சொத்துக்களை, பணத்தை அவரவர்கள் கிடைத்ததை எடுக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களும் உண்டு. அதையெல்லாம் பார்த்த அந்த ஆத்மா, பெரும் பாவங்களை செய்து இத்தகைய பொருள்களை ஈட்டினோம். ஆனால் நாம் இருக்கும் பொழுதே, சவமாக இருக்கும் பொழுதே இவர்கள் இப்படி போட்டி போட்டுக்கொண்டு இந்த செல்வத்தை பங்கிடுகிறார்கள். அவரவர்கள் கிடைத்ததை அவரவர்கள் எடுத்து மறைக்கிறார்கள். இவைகளை சம்பாதிப்பதற்கு நாம் செய்த பாவம் மட்டுமே நம்மை பின்தொடர்கிறது. பொருளை இவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். பாவங்கள், கர்ம வினைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த ஆத்மா தாங்க முடியாத வேதனைப்படுகிறது. மரணம் நடந்த இல்லத்திலே 16 நாட்கள் பெண்கள் பூச்சூடக்கூடாது. புதிய வஸ்திரங்களை, ஆண்களோ பெண்களோ புதிய வஸ்திரங்களை அணியக்கூடாது. எண்ணெய் பலகாரங்கள், நல்ல சுவையான உணவு வகைகளை செய்து சாப்பிடக்கூடாது. தலை சீவக்கூடாது. குறிப்பாக கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே அந்த குடும்பத்தினர் ஈடுபடக்கூடாது என்ற ஐதீகம் இன்று வரை இருந்து வருகிறது. இதற்கு காரணம், அந்த ஆன்மா இவர்களுக்காக நாம் இப்படியெல்லாம் உழைத்தோம், தனது இழப்பை ஒரு பொருட்டாகவே கருதாமல் இவர்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்று அந்த ஆன்மா தங்கோனா வேதனைப்படுகிறது. எனவேதான் இந்த தாத்பரியத்தை நம் முன்னோர்கள் அறிந்து வைத்து இதை சொல்லி வைத்தார்கள். சவ அடக்கம், சவ ஊர்வலம் நடக்கிறது. வீட்டிலே இருந்து அந்த பிணத்தை, சவத்தை எடுத்து சென்று சத்தவனுடைய சவத்தை சாக போகிறவர்கள் சுமந்து கொண்டு இடுகாட்டுக்கு செல்கிறார்கள். இப்பொழுது வாகன வசதி எல்லாம் வந்து விட்டது. அப்படி போகின்ற பொழுது தன்னை பற்றி என்னவெல்லாம் மக்கள், தனக்கு வேண்டியவர்கள், மற்றவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அந்த ஆன்மா
கூர்ந்து கவனிக்கும். இடுகாடு வரை ஓடும், மீண்டும் திரும்பி வீட்டிற்கு வரும், மீண்டும் சவத்தோடு வரும், சவத்தை சுற்றி சுற்றி வரும். ஒருவர் பேசுவார், ஒருவர் பேசுவார், இந்நபரிடம் எனது குழந்தை உடல்நிலை சரியில்லை என்று அதை காப்பாற்றுவதற்கு மருத்துவம் செய்வதற்காக சிறிதளவு தொகை கடன் வாங்கினேன். இந்த படுபாவி 10 காசு வட்டி போட்டு வாங்கிய கடன் தொகையை விட 10 மடங்கு அதிகமாக மிரட்டி வசூலித்து கொண்டான். போகும்போது எடுத்துக்கொண்டா போகிறான், ஒன்றுமே இல்லை என்று பலரும் அந்நபரால் பாதிக்கப்பட்டவர்கள் பலவாறாக பேசுகின்ற போது அது அனைத்தும் அந்த ஆன்மா கவனித்து தாங்க முடியாத வேதனையை அடைகிறது. சவ ஊர்வலம் செல்கிறது. ஹரிச்சந்திரன் சிலையிடம் அந்த சவத்தை வைப்பார்கள். அங்கே சில சடங்குகளை செய்வார்கள். அந்த ஹரிச்சந்திரன் சிலையிடம் அந்த மேளம் அடிப்பவர்களும் பாட்டு பாடுபவர்களும் இசையோடு பாட்டு பாடுவார்கள். அதற்கு ஏற்றாற் போல் மேளம் இசைப்பார்கள். அந்த பாட்டிலே ஓரிரு பாட்டுக்களையாவது கேட்டு அதன் பொருள் புரிந்து நடந்தால் ஒரு மனிதன் மிகவும் ஒழுக்கமானவனாகிவிட முடியும். அவ்வளவு பொருள் பொதிந்த பாட்டுக்கள் அவைகள், பாடல்கள் அவைகள். வாழ்க்கை நிலையாமையை பற்றிய பாடல்கள். அது ஏன் ஹரிச்சந்திரன் கல்லில் வைத்து படைக்கிறார்கள்? ஒரு நாட்டின் அரசன், பேரரசன் ஹரிச்சந்திரன். ஒரே ஒரு பொய் உரைத்தால் போதும், நீ இழந்த மனைவி, மக்கள், நாடு, நகரம், அரண்மனை வாழ்வு அனைத்தும் உனக்கு கிடைக்கும். ஒரே ஒரு பொய் சொன்னால் போதும் என்ற விசுவாமித்திர மாமுனிவருடைய வார்த்தைக்கு ஹரிச்சந்திரன் அடிபணியவில்லை. எனக்கு எதுவும் வேண்டாம், பொய்யுரைத்து நான் பொய்யான வாழ்க்கையை, தீவினையை நான் சம்பாதிக்க விரும்பவில்லை என்று உண்மையையே பேசி கடைசியில் நாடு நகரத்தை இழந்த நிலையிலும் தன் வாழ்வுக்காக சுடுகாட்டிலே பிணம் கொளுத்தும் சவ அடக்கம் செய்யும் வேலையை செய்து அங்கு வந்த வாக்கரிசியை, வாய்க்கு அரிசி என்பார்கள், அது வாக்கு அரிசி, அந்த வாக்கு அரிசியை சேமித்து சேகரித்து அதை சமையல் செய்து உண்டு வாழ்ந்த அந்த ஹரிச்சந்திரனுடைய அந்த ஒழுக்க நிலையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹரிச்சந்திரனுடைய நிலைதான் எல்லோருக்கும், யாரும் எதையும் எடுத்து போகவில்லை, எடுத்து போக இயலாது என்பதை அறிவுறுத்துவதற்காகத்தான் அந்த ஹரிச்சந்திரன் கல் அங்கே சிலை அங்கே இருப்பதாகவும் அங்கே பிணைத்து வைத்து பாடலை பாடுவார்கள். அற்புதமான பாடல், கருத்துள்ள பாடல் பாடுவார்கள். அந்த சடங்கு முடிந்ததும் சவ அடக்கம் செய்யும் இடத்துக்கு எடுத்து செல்வார்கள், புதைத்து விடுவார்கள் அல்லது சவத்தை எரிப்பார்கள். அங்கே வாய்க்கரிசி என்று வாய்க்கரிசி போடுவார்கள். அந்த வாய்க்கரிசி வாயிலே கொண்டு போய் போடுவார்கள், வாயிலே படும்படி போடுவார்கள். அது வாய்க்கரிசி இல்ல, வாக்கு அரிசி. அந்த சவ ஊர்வலத்திலே கலந்து கொண்டவர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் அந்த அரிசியை எடுத்து ஆன்ம சாந்தி பவ, அந்த கரங்களிலே இருந்து அவர்களுடைய உடம்பினுடைய அந்த சக்தி கரங்கள் மூலமாக அந்த அரிசியிலே பட்டு அந்த சவத்தின் மீது ஓய்விடும். ஆன்ம சாந்தி பவ என்று அவர்கள் அந்த வாக்கு சொல்லி போடும்பொழுது அந்த ஆன்மா ஓரளவு சாந்தி அடைகிறது. கர்ம பந்தோபவத் என்று சொல்லி போடுவதும் உண்டு சிலர். அதற்கு காரணம், ஆன்ம சாந்தி பவ என்று சொல்வதற்கு நான் யார்? நீ வாழ்ந்த காலத்திலே செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப நீ உன்னுடைய ஆன்மாவை அதற்கு உரிதாக போகிறது. எனவே நீ செய்த கர்மங்களுக்கு தகுந்தாற் போல அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்பதால் கர்ம பந்தோபவத் என்று போடுவார்கள். நீர்க்குடத்தை சுற்றி தோல் மீது வைத்து கொண்டே வந்து அந்த நீர்க்குடத்திலிருந்து ஒரு ஓட்டை போட்டு தண்ணீரை வெளியேற்றிவிட்டு தலைமாட்டிலே கொண்டு வந்து அந்த குடத்தை போட்டு உடைப்பார்கள். மனித வாழ்க்கை அந்த குடத்தை போன்றது. உடைத்த குடம் உடைபடாமல் கொஞ்சம் அப்படி ஓடு, அந்த கலை ஓடு இருக்கும்போது அது எல்லாத்தையும் தட்டி தூளாக்குவார்கள். மனித வாழ்க்கை இதுதான். இதற்கு இந்த பாடா என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே மண்குடம் போன்ற இந்த வாழ்க்கை ஒழுகலாறுகளோடு வாழ வேண்டும்
கடைசியில் இதன் நிலையை பாருங்கள் என்ற நிலையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நிலைமை. அந்த காலத்திலே சவ அடக்கம் நடந்த பிறகு மறுநாள் பால அபிஷேகம் நடைபெறும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி நடப்பது இல்லை. சவம் முன்னே போய்கொண்டே இருக்கும். கொஞ்ச தூரம் போனதும், இடுகாட்டு அருகில் போனதும், இங்கே வீட்டிலே சாவுக்கு மரண நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள், அந்த ஊர்க்காரர்கள் சிலர் பால் சடங்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள். பக்கத்திலே உள்ள கடையிலே ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ பால் வாங்குவார்கள். அதை ஒரு குடத்திலே ஊற்றி, அந்த குடம் நிறைய தண்ணீரை ஊற்றி, அதை சில சடங்கு பொருட்களை எல்லாம் வைத்து எடுத்து சென்று பின்னாலேயே போவார்கள். அங்கே பால் ஊட்டும் நிகழ்ச்சி நடக்கும். பங்காளிகள் எல்லாம் வந்து பால் விடுங்க, அவங்க விட்டு முடிஞ்சதும் எல்லாரும் பால் விடலாம், வந்தவங்க எல்லாம் பால் விடுங்க. இவங்க போயிட்டு பால் அந்த கையில ஊத்தி விடுவாங்க. அந்த பால் ஆயிடும், தீர்ந்து போயிடும். உடனே பக்கத்துல இருந்த ஒரு பானை தவளை தண்ணி எடுத்து அதில் மீண்டும் ஊற்றுவாங்க. அதை ஊற்றி எல்லாரும் பால் விடுவாங்க. இது பால் நிகழ்ச்சி. இந்த பால் நிகழ்ச்சியினுடைய தாத்பரியம் என்ன என்று நம் முன்னோர்கள் என்ன காரணத்தினால் இதை வைத்தார்கள் என்றால், நேற்று சூராதி சூரன் வீராதி வீரன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான், எவ்வளவு பேர் வயிற்றெரிச்சலுக்கு ஆளானான், எப்படியெல்லாம் வாழ்ந்தான், யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவன், அவன் நேற்று இறந்து விட்டான். அவனை கொண்டு போய் நேற்று இடுகாட்டிலே புதைத்தீர்கள் அல்லது தீயிட்டு கொளுத்தினீர்கள். இன்று மறுநாள் காலையில் சென்று பாருங்கள், அந்த சரீரம் மண்ணிலே மக்கிக் கொண்டிருக்கிறது. இதோ எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. இதுதான் எல்லோருடைய நிலைமையும். இதில் இருந்து யாரும் தப்ப முடியாது. இதை பாருங்கள், தெளிவடையுங்கள். பார்த்து தெளிவடையுங்கள். இந்த தாற்பயத்தை உடையதுதான் இந்த பால் நிகழ்ச்சி. அது மருவி இன்று உடன்பாலாயிற்று, அது பாக்கெட் பாலாயிற்று, அது ஒரு சடங்காகிவிட்டது. பால் நிகழ்ச்சி முடிந்த உடனே துக்கம் அனுஷ்டிப்பார்கள். 3ஆம் நாள் அந்த ஒற்றைப்படை நாட்களிலே துக்கம் அனுஷ்டிப்பார்கள். ஆன்மா அங்கேயே இருந்து கொண்டிருக்கும். அந்த வீட்டினுடைய முக்கியஸ்தர்கள் படையல் போடுவார்கள். 14ஆம் நாள் அல்லது 15ஆம் நாள் 16ஆம் நாள் வசதிப்பட்ட நாளில் கர்ம கைங்கரியம் அந்த குளக்கரையிலே நடக்கும். அதற்கு முதல் நாள் நடப்பு. அந்த ஆன்மா எங்கு இருந்தாலும் அந்த கர்ம கைங்கரியத்திற்கு முதல் நாள் அது வாழ்ந்த வீட்டிற்கு வரும். அதுதான் நடப்பு. அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்துவதற்கும் வரவேற்பதற்குமான சில சடங்குகளை அங்கே செய்வார்கள். தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தன் இழப்பை எவ்வாறு கருதுகிறார்கள் என்றெல்லாம் அந்த ஆன்மா பார்த்து வேதனைப்படுவது உண்டு. மறுநாள் கர்ம காரியத்திலே இறந்து போனவருடைய மகன்தான் கர்ம கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சப அடக்கத்தில் அந்த கொல்லி வைத்தல் என்பார்களே, அதற்கும் மகன்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறந்து போனவருடைய மகன் மட்டுமே அவருடைய சொத்துக்களை, அந்த சுகபோகங்களை அனுபவிப்பவன். அதனால் அவன் மட்டுமே தன் தந்தையின் அருமையை உணர்ந்து அதை இழப்பாக கருதி மனம் வருந்துவான். அவனுடைய மனம் ஒருமைப்படும், அதிலிருந்து ஆற்றல் பிறக்கும், அந்த ஆன்மா சாந்தி அடையும் என்பது ஐதீகம். அது உண்மையும் கூட. அது பற்றி பின்னால் தியானத்தில் பார்ப்போம், மன ஆற்றலை பற்றி. ஆனால் இப்போது பெண்களும் அதை செய்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் இல்லாதவர்கள் பெண்களும் அதை செய்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் மனம் ஒன்றுதானே. அந்த கர்ம கைங்கரிய நிகழ்ச்சியிலே 108 முறை இந்த கலசத்திலிருந்து இந்த நெய்யை எடுத்து அந்த அக்னியில விடணுவாங்க. 108 முறை. அப்போ அந்த கர்ம கைங்கரியம் நடத்தக்கூடியவர் மந்திரம் சொல்லுவார். அந்த கான்சென்ட்ரேஷன் தொடர்ந்து அந்த மந்திரங்களை அவர் ஒழிப்பார். இப்ப அது மாதிரி ஒழிக்கிறாங்களான்னு நீங்க போனீங்கன்னா கர்மாதி நடக்கிற இடத்துல தெரியும் அவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு மந்திரம் ஒழிக்கிறாருன்னு. இவர் அதை எந்திர கதியில 108 முறை 1 2 சொல்லிக்கிட்டு இவர் அதுல நெய் வார்ப்பார்.
எப்படியோ ஒரு வகையில அந்த கர்ம கைங்கரியம் செய்யக்கூடியவருடைய அந்த மனம் ஒரே பொருளை செய்து கொண்டு, ஒரே செயலை செய்து கொண்டு மனம் லயிக்கிறது. இந்த எள்ளு தண்ணி அங்க போட்டு தர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த எள்ளு தண்ணி, அதாவது எள்ளுக்கு ஆன்மாவோட தொடர்பு உண்டு என்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இப்ப சொல்லி வந்த விவரங்கள்லாம் கூட ஆன்மாவை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது, ஆன்மீக சான்றோர்கள் ஆதாரபூர்வமாக சொன்னது. அப்பியாசம் செய்வது யோகத்தை, அஷ்டாங்க யோகத்தை அப்பியாசம் செய்வர்கள் இதை அறிய முடியும். அவர்கள் அந்த சவம் இருக்கிற இடத்துக்கு போனாலே அந்த ஆன்மாவை அந்த ஆன்மா இவர்களை தரிசிக்கும். அது அங்க நின்றுகிட்ட அதை பார்க்க முடியும். அது அவரவர்களுடைய அனுபவத்தை பொறுத்தது. அப்பியாசிகள் மட்டுமே அது பார்க்க முடியும். அப்போ அந்த குளக்கரையில நடக்கக்கூடிய அந்த சடங்கின் மூலம் சம்பந்தப்பட்டவருடைய மன குவியல், அந்த மன ஆற்றல் பிறந்து அந்த ஆன்மாவுக்கு விடை கொடுக்குது. அது விடை பெற்று செல்கிறது. இந்த காக்கைக்கு பிண்டம் வைக்கிறதுன்னு ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெறும். இந்த ஆன்மா காக்கையினுடைய உடம்பிலே எளிதாக புகக்கூடிய தன்மை உடையது. அதுக்காக அண்டங்காக்கா உடம்புலையோ மற்ற காக்கா உடம்புலையோ ஆன்மா புகுவதில்லை. அந்த காக்கையை பார்த்தாலே தெரியும், மிக எளிமையா இருக்கும். எளிமையான அந்த காக்கையினுடைய உடல்ல ஆன்மாக்கள் எளிதாக புகும். அதனால அந்த காக்கைக்கு சோறு வைக்கும் பொழுது, அந்த பிண்டம் வைக்கும் பொழுது, அந்த பிண்டத்தை காக்கை வடிவிலே, காக்கையின் உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அதை உண்டு நிறைவடைந்து அது வாழ்ந்த பகுதியில் இருந்து விடைபெற்று ஆன்ம உலகம் செல்கிறது. அதுக்கப்புறம் அது விரும்பினா அங்க வரும், இல்லைன்னா அது ஆன்ம உலகத்தில் இருக்கும். ஆன்ம உலகம் 3 நிலைகளை உடையது என்று சொல்கிறார்கள். கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. பாவங்களையும் தீய செயல்களையும் செய்தது கீழ்நிலையிலும், அளவாக வாழ்ந்தவர்கள், பெரும் பாவங்களை செய்யாமல் வாழ்ந்தவர்கள் நடுநிலையிலும், மிக உயர்ந்த ஒழுக்க சீலர்கள் ஆன்மாவின் நிலையை உணர்ந்து பாவ புண்ணியங்களை உணர்ந்து ஒழுகலாறுகளுடன் வாழ்ந்தவர்கள் மேல் நிலையிலும், அவர்களுக்கு மீண்டும் ஒரு கூடு கிடைக்கின்ற வகையிலே அங்கே காத்திருக்கும் பட்டியலிலே இருப்பார்கள். தகுந்த காலமும் நேரமும் வரும்போது அவர்கள் மீண்டும் ஜனனம் எடுப்பார்கள். இதுதான். அது எவ்வளவு நாள் என்பது அவரவர்களுடைய கர்மாவை பொறுத்தது. இதுதான் ஆன்மா. மனிதன் இறந்த பிறகு ஆன்மாவினுடைய நிலை. இது நிறைய இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக நாம் பார்த்தோம். இந்த பதிவு இதோடு முடித்துக்கொண்டு அடுத்த பதிவிலே ஆன்மாவும் 6ஆம் அறிவும், பகுத்தறிவு என்று சொல்கிறார்களே, 6ஆம் அறிவு, கடவுள் மறுப்பு கொள்கை அடங்கியது. அந்த பகுத்தறிவு, அந்த 6ஆம் அறிவும் ஆன்மீகமும் என்ற தலைப்பில் நாம் சந்திப்போம். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எல்லாம் வல்ல என் ஞான சத்குருவின் அருளாசியும், எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருளின் அருளாசியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், கிட்டிட வேண்டும், சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். அடியேன் பன்னீர்செல்வம், வழக்கறிஞர். வணக்கம்.